ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேட் பாய் vlog. ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அம்மா அப்பா சென்ட் பண்ணியிருப்பாங்க, சென்ட் ஆஃப் பண்ணாங்க இப்போ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அப்பா அம்மா வெளியே நிற்கிறாங்க சென்ட் ஆஃப் பண்ண. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீசல் போட்டாச்சு. 480 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் காட்டுது. அண்ட் மைலேஜ் வில் பி இப்போ 9 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக ஹைவேல வந்து மைலேஜ் ஏறும். இப்போ லைட்டு எல்லா வீலுக்கும் வந்து ஏர் வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே திருச்சி கிராஸ் பண்ணி திருச்சி ஹைவே வந்து செம்ம டிராஃபிக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே வந்து இப்படி ஒரு டிராஃபிக். இங்கே பாருங்கள், இன்ச்சாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. வீட்டிலேருந்து அம்மா கிளம்புறப்போ அம்மா மோர் கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு இந்த டைஃபாய்ட் ஃபீவர் வந்து ஏதாவது லிக்விட் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ லிக்விட் ஏதோ ஜூஸு, மோர், இளநீ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. ஸோ குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ஃபுல் பாட்டில் கொடுத்துட்டாங்க, காலியாக போகுது. இப்போ வந்து நான் திண்டிவனம் ஆர்எஸில் வந்து நிறுத்திருக்கேன். ஆர்எஸில் வந்து நம்ம எதுக்கு நிறுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஐட்டம் வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். திண்டிவனம் ஹைவேல இந்த ஆர்எஸில் பூண்டு பொடி பாக்ஸ் வந்து விற்பாங்க. ஒன்று வந்து 60 ரூபா, 2 பாக்ஸ் வந்து 120 ருபீஸ். 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்பா அம்மாவுக்கு. லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் லைட்டாக கர்ட் ரைஸ் ஏதோ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். இல்லை சென்னையில் போய்ட்டு ஏதோ நான்வெஜ் ஏதோ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். மார்னிங் வரும்போது தான் நான்வெஜ் சாப்பிட்டேன். அதனால் இப்போ வந்து நான் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆர்எஸ் உள்ளே போயிட்டு உள்ளே உட்காந்து சாப்பிடல. நான் வந்து ஒரு சாம்பார் ரைஸ் வாங்கியிருக்கேன். சாம்பார் ரைஸில் அதையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அந்த சாம்பார் ரைஸில் மேலாப்பில் கொஞ்சம் கீ போட்டு கொடுங்க நிறையா அப்படின்னு சொல்லி கீ போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பூண்டு பொடி வாங்கியாச்சு. அந்த ஒரு சாம்பார் ரைஸ்க்கு ஒரு சமோசா, வாட்டர் பாட்டில் இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு நான் அப்படியே ஜெட்டாக கிளம்பிடுறேன் சென்னைக்கு. ஓகே, ஆனால் கச்சன்னு இருக்குது. நம்ம தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் வந்து ஆஹா, டீ நிறையாவே போட்டு கொடுத்துருக்கான். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டீ கேட்டால் தான் கொடுப்பாங்க, கேட்கலன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி சாம்பார் ரைஸில் கீ கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. கீ வந்து நிறையவே ஆட் பண்ணியிருக்கான். இது காட்டுறேன். இங்கே வாங்க, சாம்பார் ரைஸில் எவ்வளோ கீ ஆட் பண்ணியிருக்கான்னு. அப்புறம் ஒரு காய், வெஜிடபிள், பொட்டேட்டோ கொடுத்துருக்கான். இதுக்குள்ளே வந்து அப்பளம் இருக்குது. ஆஹா, அருமை, சூப்பராக ஆட் பண்ணியிருக்கான் கீ. ஆஃப்டர் பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. ஒன்றும் மிஸ் ஆகுது. ஃபினிஷிங் டச் ஒன்று வாங்க மறந்தேன். ஆனால் பார்த்தேன், லைட்டாக டெம்ட் ஆச்சு. பார்த்தோன்னே போய் வாங்கிட்டு வந்துடுவா. என்னன்னு கேட்குறீங்களா? வந்தோன்னு காட்டுறேன். இல்லை, என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வாங்கினேன். ஸோ சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆச்சு. ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து டோல்கேட்டில் நிற்கிறேன்னா, இங்கே டோல்கேட்டில் வந்து குக்கும்பரும் மேங்கோலாம் விற்கிறாங்க. எனக்கு குக்கும்பர் பார்த்தோன்னே கொஞ்சம் டெம்ட் ஆகுது. பாருங்கள், இல்லை குக்கும்பர் பார்த்தோன்னே டெம்ட் ஆகுதுங்க. குக்கும்பர் அதில் பெப்பர் போட்டு அப்படியே தூவி கொடுத்துப்பாங்க. அப்படியே எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக ருசியாக இருக்கும். ஆனால் என் கையில் சேஞ்ச் இல்லை, ஜிபே தான் இருக்குது. அவங்கள்ட்ட ஜிபேலாம் இருக்காது. அதனால் கையில் கேஷ் எடுக்க மறந்துட்டேன். அதனால் குக்கும்பர் தப்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம பசங்க ரூமுக்கு வந்துட்டோம். அவங்கள வந்து எல்லாம் கீழே இறங்கி வரேன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். பாருங்க, நம்ம மச்சான் செம்ம க்யூட்டாக ஃபன் பண்ணிட்டு இருக்கான்.
வேற லெவல்ல ஃபன் பண்றான். இனி போதான் இருக்கு, இன்னும் என்னெல்லாம் ஃபன் பண்ண போறானோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டே வந்து இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து அம்மா வந்து முருங்கை கொடுத்துட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், மாமிக்கும். என்னோட கார்டியன் மாமி, எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. ஸோ அவங்கள்ட்ட முருங்கை கொடுக்க தான் நான் இப்போ நான் இருந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ மாமிக்கு வந்து இந்த முருங்காய் ஃபுல் ஆஃப் செட் ஆஃப் முருங்காஸ், இந்த முருங்காய் வந்து மாமிகிட்ட கொடுத்துட்டு எனக்கு சோறு போட்டது, என்னை பார்த்துக்கிட்டது எல்லாமே மாமி தான். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க மாமி தான். ஸோ அவங்கள்ட்ட முருங்காய் கொடுத்துட்டு அப்படியே போய் மாமி கையால் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பி வரலாம். ஹாய் மாமி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மாமியை பார்த்துட்டு மாமி கையால் ஒரு காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நேரம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாமா வீட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு வந்து திருவேற்காடு பெரிய மாமா வீட்டுக்கு போகணும். அப்புறம் சின்ன மாமா வீட்டுக்கு ஆவடி போகணும். 2 மாமா வீட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற முருங்காய் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பசங்க ரூம் வந்துட்டு, பசங்க இன்றைக்கி நைட் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ படத்துக்கு போகிறப்போ ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுக்கலாம், வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.